அனைவருக்கும் வணக்கம். உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு. இது நம்ம யுஜிசி நெட் தமிழ் சேனல். ஆழ்வார்களினுடைய வரிசையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆண்டாள் குறித்த பதிவை தான் நம்ம இந்த காணொலியில பார்க்க போறோம். மறக்காம நம்ம யுஜிசி நெட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆண்டாள் இயற்பெயர் கோதை, பிறந்த ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர், காலம் கிபி 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் தான். அம்சம் பூவினுடைய அம்சமா, அதாவது பூமகளினுடைய அம்சமா பிறந்தவர் ஆண்டாள். சிறப்பு பெயர்கள்னு பாக்குறப்போ கோதை அப்படின்றது இவங்களுக்குரிய சிறப்பு பெயர். இது பெரியாழ்வார் வழங்கிய பெயர் தான் கோதை. ஆண்டாளுக்கு பெரியாழ்வார் வழங்கிய பெயர் என்ன அப்படின்னா கோதை. சூடி கொடுத்த சுடற்கொடி, நாச்சியார், இந்த பெயர்கள் 3 பெயர்களும் ஆண்டாளுக்கு வழங்கக்கூடிய பெயர்கள். நாச்சியார் அப்படின்ற பெயர் இறைவனுக்கு மனைவியா மாறினதுனால நாச்சியார் அப்படின்ற பெயர் வந்திருக்கு. படைப்புகள் அப்படின்னு பாக்குறப்போ திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும் பாடியிருக்காங்க. திருப்பாவை ஒரு 30 பாடல்களை கொண்டது. நாச்சியார் திருமொழி 143 பாடல்களை கொண்டது. திருப்பாவையில் இடம்பெற்ற செய்திகள் அப்படின்னு பாக்குறப்போ பாவை அப்படின்றது முதல்ல சிற்றிலக்கிய வகைமைகள்ல ஒன்று. அந்த பாவைக்கான இலக்கண குறிப்பு அப்படின்னு பாக்குறப்போ இருமடி ஆகு பெயர் அப்படின்றதான் அந்த பாவைக்கான இலக்கண குறிப்பு. பாவை நூல்கள்ல காலத்தால முற்பட்டது எது அப்படின்னா ஆண்டாளுடைய திருப்பாவை தான். 4000 திவ்ய பிரபந்த தொகுப்புல 3வது பிரபந்தமா அந்த பாவை வைக்கப்பட்டிருக்கு. 30 பாக்களும் வெண்டலையால் வந்த 8 அடி நாச்சிர் கொண்ட கொச்சக கலிப்பா வகையை சார்ந்ததுதான் இந்த திருவெம்பாவை. மார்கழி மாதத்துல திருமாலை அடையும் வகைகளை பெண்களுக்கு நீராடும் வழியாக எடுத்துரைக்கக்கூடிய ஒரு நூலா அந்த திருப்பாவை படைக்கப்பட்டிருக்கு. மார்கழி மாதம் முடியும் போது பெண்களுக்கு வழி தரக்கூடிய ஒரு தை பிறக்கும். அப்ப மார்கழி முடிஞ்சு அந்த தை வரும்போது அது பெண்களுக்கான ஒரு வழி தரக்கூடிய வழி அப்படின்னா ஒரு புதிய பாதை, புதிய திசையை தரக்கூடியது. அதனால அந்த மார்கழி மாதம் ஆண்டாளுக்காக அந்த பாவை விரதம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அந்த பாவை நோன்புன்னு சொல்லுவாங்க. திருப்பாவைக்கு ஆண்டாள் வழங்கிய பெயர், அவங்க சொன்ன பெயர் என்னன்னா சங்க தமிழ் மாலை 30 அப்படின்றதான் ஆண்டாள் வழங்கிய பெயர். திருப்பாவையை வேதம் அனைத்திற்கும் வித்து அப்படின்னு ராமானுஜர் பதிவு செய்யறாங்க. நாச்சியார் திருமொழியில் இடம்பெற்ற செய்திகள்னு பாக்குறப்போ ஆண்டாள் கண்ணனிடம் கொண்ட காதல் உள்ளத்தையும் கனவு உள்ளத்தையும் எடுத்துரைக்கக்கூடிய நூல் தான் நாச்சியார் திருமொழி. ஏன்னா ஒரு காதல் குண்டு காதல் மொழியில பேசப்பட்ட ஆண்டாளினுடைய காதல் மொழி பாத்தீங்கன்னா நாச்சியார் திருமொழியில இடம்பெற்றிருக்கும். அதனாலதான் கண்ணன் மீது கொண்ட அந்த காதல் உள்ளத்தையும் கனவு உள்ளத்தையும் எடுத்துரைக்கக்கூடிய ஒரு நூலா நாச்சியார் திருமொழி இருந்திருக்கு. ஒரு பெண் தன் காதலை அடைய செய்யக்கூடிய பிரார்த்தனைகள், தெய்வங்களிடம் வேண்டக்கூடிய அந்த வேண்டுகோள்கள், சின்ன சின்ன நம்பிக்கைகள், இது எல்லாம் தான் ஒரு அழகா சித்தரிக்கக்கூடிய ஒரு பல வகையான பாடல்களால உருவாக்கப்பட்டதுதான் நாச்சியார் திருமொழி. திருமணத்தின் போது அம்மி மிதிக்கக்கூடிய சடங்கு முதல்ல சொன்னவர் யாருன்னா அது ஆண்டாள். அது மட்டும் இல்லாம அந்த முதல்ல அந்த செய்தி இடம்பெற்ற நூலும் எதுனா நாச்சியார் திருமொழியில் தான் திருமணத்தின் போது அம்மி மிதிக்கக்கூடிய அந்த சடங்கு முறை பேசப்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம அதை கட்டாயம் என்ன பண்றோம் அப்படின்னா ஒவ்வொரு சமூகத்திற்கு ஏற்றாற் போல நம்ம அதை மாத்திட்டு இருக்கோம். ஆனா அம்மி மிதிக்கக்கூடிய வழக்கம் அவங்க தான் தொடங்கி வச்சிருக்கிறாங்க. ஆண்டாளுக்கான பெயர் காரணம் அப்படின்னா ஆண்டவனையே ஆண்டதனால ஆண்டாள் அப்படின்னு அந்த பெயரை வச்சே சொல்லுவாங்க. திருமாலுக்கு ஆட்பட நினைத்தமையாலும் திருமாலால் ஆட்கொள்ளப்பட்டமையாலும் ஆண்டாள் அப்படின்ற பெயர் வந்திருக்கு. கிபி 16ஆம் நூற்றாண்டுல இயற்றப்பட்ட குரு பரம்பரை அப்படின்ற அந்த நூல்ல ஆண்டாள் அப்படின்ற பெயர் குறிப்பிடல. அதுக்கு பதிலா சூடி கொடுத்து அருளிய நாச்சியார் அப்படின்ட்டுதான் அழைக்கப்பட்டிருக்கு. பின்னாடி இதை உறுதி செய்யக்கூடிய வகையில கல்வெட்டுகள்லயும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சூடி கொடுத்து அருளிய நாச்சியார் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தான் ஆண்டாள் அப்படின்ற பெயர் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவான குறிப்புகள் அப்படின்னு பாக்குறப்போ 12 ஆழ்வார்கள்ல பெண்பால் நபர் யார் அப்படின்னா ஆண்டாள் மட்டும்தான் பெண். மீதி எல்லாருமே அந்த 11 பேருமே ஆண். துளாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த துளசி வனத்துல கண்டெடுக்கப்பட்ட ஒரு பெண்ணா ஆண்டாள் சொல்லப்படுறாங்க. ஏன்னா துளசி மரத்துக்கு அடியில கண்டெடுக்கப்பட்டு பெரியாழ்வாரினுடைய வளர்ப்பு மகளா வளர்ந்த சூழலும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆண்டவனை எழுப்பி தன்னுடைய குறையை தானே சொன்ன பெருமை யாருக்கு உரியதுன்னா ஆண்டாளுக்கு தான் உரியது. கோதை அப்படின்னா
தமிழ்ல வந்து மாலை அப்படின்னு பொருள். வடமொழியில வாக்கை கொடுப்பவள் அப்படின்ற பொருள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த கோதை அப்படின்ற சொல்லு. அதனாலதான் கோதை தமிழ் பாமாலை பாடி பூமாலை சூடி கொடுத்த சுடர் வெளியாளாக ஏற்றம் பெற்று அரங்கனையே வந்து மணவாளனாக அடைந்தாள். அப்ப அந்த கோதை அப்படின்ற சொல்லுக்கு தமிழ்ல மாலை அப்படின்னு பொருள். அப்ப அந்த வடமொழியில என்ன பண்ணிருக்காங்கன்னா வாக்கை கொடுப்பவள் அப்படின்ற அந்த பொருள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி பச்சை கிளியினை வந்து தூதாக அனுப்பி வைத்த பெருமை யாருக்குரியதுன்னா ஆண்டாளுக்குரியது. இறைவனுக்கும் ஆண்டாளுக்கும் திருமணம் நடைபெற்ற இடம் எதுனா திருவரங்கம். ஆண்டாளினுடைய பாடல்களை பள்ளமடை என்றும் பிற ஆழ்வார்களினுடைய பாடல்களை மேட்டுமறை என்றும் குறிப்பிடுவாங்க. இவங்களுடைய அந்த நடைக்கேற்ப அந்த பள்ளமடை அப்படின்ற அந்த ஒரு சிறப்பு யாருக்குரியதுன்னா ஆண்டாளுக்குரியது. மற்றவங்களெல்லாம் மேட்டுமறை அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமான பாடலடிகள்னு பாக்குறப்போ கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் சித்தித்து இருக்குமோ வாரணம் 1000 சோழ வளம் செய்து நாரணன் நம்பி நடக்கிறான் என்று மானிடவர்க்கு என்று பேச்சுபடியேன் வாழ கில்லேன் கண்டாய் மன்மதனே நாராயணன் நமக்கு பறை தருவான் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா. இந்த தகவலோட ஆண்டாள் குறித்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இந்த காணொலியை முழுமையை பார்த்த அனைவருக்கும் நன்றிகள். மீண்டும் அடுத்த காணொலியை சந்திப்போம்.